Hi students, next we see example 7.15. Okay, find the angle between the two curves y equal to x square, x equal to y square na முடிஞ்சு போச்சு. பட் அவனே கொடுத்துட்டான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு கரு வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீட்டாக புக்லேயே கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னால் ஒரு அப்போர்டு பெரபலாக கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி வருதுன்னு அர்த்தம். அடுத்து xy ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னால் இந்த மாதிரி வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது 0,0ங்கிறது இங்கே இருக்கும், 1,1ங்கிறது இங்கே இருக்கும். இப்போ இது ரெண்டுலேயுமே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டேஞ்சன்ட் வரையணும். அப்போ இதில் ஒரு டேஞ்சன்ட் இந்த மாதிரி போகும், இதில் ஒரு டேஞ்சன்ட் இந்த மாதிரி போகும். இதுக்கு ரெண்டுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் என்ன? அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் போகும். பட் அது நம்மளுக்கு டேஞ்சண்ட்டாக கன்சிடர் பண்ணால் கண்டிப்பாக 90 டிகிரி நம்மளுக்கு வரும். என்ன வரும்? உங்களுக்கு 90 டிகிரி வரும். தட் இஸ் இதை θ1 அப்படின்னு எழுதிக்கலாம், இல்லை இதை θ1 எழுதிக்கலாம், அதை θ2ன்னு எழுதிக்கலாம். அதாவது θ1 θ2 வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கேன்? இந்த θ1ஓட வேல்யூ என்ன, θ2ஓட வேல்யூ என்ன? டயக்ராம் படியே பார்த்தோம்னா θ1 வேல்யூ கண்டிப்பாக இதுதான் 90 டிகிரி தான் வரும். அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இங்கே எப்படி நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும் நம்மளுக்கு. ஓகே, கொடுத்துருக்குறாங்க. அவங்களே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா தட் இஸ் 0,x1, y1 அப்படிங்கிறது. இதில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொடுத்ததே எழுதிக்கலாம். 0,0 அண்ட் 1,1 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் என்னென்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ கொடுத்துருக்கிற கர்வ் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், இது ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிக்கிங்க. அடுத்து எழுதிக்கிட்டேன் x ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுனா இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 1 நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா தட் இஸ் dy பை dx ஈக்குவல் டு 2xன்னு வந்துடும். ரிமைனிங் இதில் எழுத போகிறோம் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரைட், அடுத்து ஈக்குவேஷன் 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2y இன்ட்டு dy பை dx ஈக்குவல் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு வந்துடும். அப்போ dy பை dx ஈக்குவல் டு 1/2yன்னு வரும். 1/2y. ஓகே, ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, லிமிட் ப்ராசஸில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இங்கே டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. லிமிட் ப்ராசஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிமிட் ப்ராசஸில் எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்மளுக்கு அப்ளையிங் லிமிட் ப்ராசஸ். இங்கே பாயிண்ட்டுங்கிறது வந்து 0,0 அப்ளையிங் லிமிட் ப்ராசஸ். லிமிட் ப்ராசஸ்னால் போன வருஷம் படித்தது தான். இதை ஒன்று மட்டும் இந்த கொஸ்டினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம எடுத்துக்கிட்டேன். லெட் θ1 பி த angle between two curves at 0,0. ஸோ 0,0ல ஆங்கிள் பிட்வீன் த டூ கர்வ்ஸை பற்றி செக் பண்ண போகிறோம். இப்போ எடுத்துக்கிறேன் நான் tan θ1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஃபார்முலா. தட் இஸ் இதை வந்து m1 எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே எடுக்கும்போது இதுக்கு வந்து டைரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். நம்ம அவங்களே கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. இங்கே என்ன எடுத்துக்கிறோம்னா அந்த m1 m2 கான்செப்டில் எழுதும்போது இங்கே எழுதிக்கிங்க நம்ம. தட் இஸ் m1 ஈக்குவல் டு 2x, m2 ஈக்குவல் டு 1/2yன்னு எழுதிக்கிறேன். ஃபார்முலா போட்டி போடும்போது 2x மைனஸ் 1/2y டிவைடட் பை 1 ப்ளஸ் 2x இன்ட்டு 1/2y அப்படின்னு வரும். 2x இன்ட்டு 1/2y அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ எழுத போகிறேன். ஏன்னா இங்கே கேன்சல் பண்ணி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் 0/0 வரும், இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வரும். அந்த காரணத்துக்காக லிமிட் ப்ராசஸில் போட போகிறோம் நம்ம. இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரைட், அப்ளையிங் லிமிட் ப்ராசஸ். தேர்ஃபோர் tan θ1 ஈக்குவல் டு லிமிட் x, y அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா 0,0ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் லிமிட் ப்ராசஸ் பண்ணும்போது 2x மைனஸ் 1/2y டிவைடட் பை 1 ப்ளஸ் 2x இன்ட்டு 1/2y. நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் வரும். அப்படி போடக்கூடாது, லிமிட் ப்ராசஸில் தான் இந்த சம் போடணுன்றக்கா இதுதான் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே அரேஞ்ச் பண்ணி போடுங்க. ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து போடுங்க. லிமிட் x, y டென்ஸ் டு 0,0 தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் இங்கே 4xy மைனஸ் 1ன்னு வரும் டிவைடட் பை 2yன்னு வரும். டிவைடட் பை என்ன வந்துடும் உங்களுக்கு 2yன்னு வரும். இங்கே எழுதுனீங்கன்னா அதே மாதிரி
எழுதும்போது என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இப்போ 2 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேன்சல் பண்ணி எடுத்து எழுதலாம். இதை அரேஞ்ச் பண்ணோம்னா தட் இஸ் 2y + 2x டிவைடட் பை 2yன்னு வரும். 2 சரிங்களா? ஏன்னா எல்சிஎம் எடுக்கும்போது எதையும் கேன்சல் பண்ண வேண்டாம். இப்போ இந்த 2y கேன்சல் ஆயிரும். இது எழுதுனீங்கன்னா லிமிட் x, y tends to 0, 0 now modulus of 4xy minus 1 divided by 2 into y plus xன்னு வரும். 2 into என்ன வந்துடும் உங்களுக்கு y plus x. ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக நீங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வருது அப்படின்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். டென்ஸ்டுனா அதான் மீனிங் நம்மளுக்கு. ஓகே. ஸோ இதில் என்ன எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். தட் இஸ் tan θ1 equal to எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது modulus of -1/0ன்னு வந்துடும். தட் இஸ் 1/0 இட் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் உங்களுக்கு இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்போ θ1 equal to tan inverse of infinity. ஸோ இன்ஃபினிட்டி தீட்டான்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. அப்போ θ1 equal to என்ன ஆங்கிள் 90 டிகிரி. இப்போ டயக்ராமில் சொன்னால் அதே தான் இங்கேயும் வரும். சரிங்களா? அப்போ என்ன டிகிரியில் அது ஃபஸ்ட்டு 0, 0ல் எந்த இதில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா 90 டிகிரியில் நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே. ஸோ இதே மாதிரி θ2க்கு நமக்கு போடலாம். இதே மாதிரி என்ன போடலாம் நம்ம θ2க்கு. ஓகே. இப்போ θ2க்குனா என்ன எடுத்துக்கிறோன்னு சொல்லி பாருங்கள். லெட் θ2 be the angle between two curves at எந்த பாயிண்ட்டு 1,1ங்கிற பாயிண்ட்டுக்கு எழுத போகிறோம். என்ன பாயிண்ட்டுக்கு எழுத போகிறோம் 1,1. இதே மாதிரி எழுதுனீங்கன்னா tan θ2 equal to modulus of 2x minus 1/2y divided by 1 plus 2x into 1/2y அப்படின்னு வரும். 2x into 1/2y. இங்கே அதே மாதிரி m1ங்கிறது 2x, m2ங்கிறது என்ன எடுத்துக்கிட்டால் நம்ம 1/2y அப்படின்னு எடுத்தாச்சு. சரிங்களா? ஓகே. இதே ப்ரொசீஜரில் அப்ளை பண்ணுங்கள் நம்மளுக்கு. தட் இஸ் tan θ2 equal to டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஃபார்மெட்னா அதே ஃபார்மெட்டில் தான் நம்மளுக்கு tan θ2 equal to லிமிட் ப்ரொசீஜரில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா ஏன்னா நம்மளுக்கு அட் x1, y அதில் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் தான் 0, 0 போடும்போது இதுலேயும் 0 வந்துடும், இதுலேயும் 0 வந்துடும். நமக்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் modulus of m1 minus m2 divided by 0/0 வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணணும் நம்ம. இப்போ இதில் நம்மளுக்கு போடும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா இப்படி டேரெக்டாக எழுதுகிறோம் நம்ம. இதுதான் நம்மளுக்கு அந்த கான்செப்டில் கண்டுபிடிச்சது. இது கூட நம்மளுக்கு இங்கே தேவையில்லை. சரிங்களா? ஓகே. இங்கே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஆங்கிள் பிட்வீன் த 2 curves பாயிண்ட் வந்து 1,1. ஸோ m1ங்கிறது என்னென்னா dy/dx at 1,1 அப்படின்னு எழுதிக்கிறேன். m1ங்கிறது என்னது dy/dx at 1,1. ஸோ dy/dx m1ங்கிறது என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா இங்கே வந்து dy/dx வந்து ஃபஸ்ட் இதில் வந்து எனக்கு இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 into 1 is equal to 2. m2 equal to dy/dx at அதே 1,1 தான். ஸோ m2 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2yன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே என்ன வந்துடும்னா 1/2ன்னு வந்துடும். இங்கே என்ன வந்துடும் உங்களுக்கு 1/2. ஸோ இப்போ m1 கண்டுபிடிச்சாச்சு, m2வும் கண்டுபிடிச்சாச்சு, நம்பர் வந்துருச்சு. அந்த கொஸ்டினுக்கு ஏன்னா நம்மளுக்கு நம்பர் வராது. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வந்துடும், 0/0/0 வரும். அதுக்காக தான் லிமிட் ப்ரொசீஜர் போட்ட ரீசன். இங்கே என்ன நம்ம டேரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். தட் இஸ் tan θ2 equal to modulus of m1 minus m2 divided by 1 plus m1 into m2 அப்படின்னு போட்டாச்சு. modulus of m1 வேல்யூ 2 minus 1/2 divided by 1 plus 2 into 1/2ன்னு போட்டாச்சு. இப்போ இந்த 2 நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ அதை அரேஞ்ச் பண்ணோம்னா modulus of 4 minus 1 divided by 2 divided by 2 அப்படின்னு வந்துடும். டிவைடட் பை 2ன்னு வந்துச்சு நம்மளுக்கு. சரிங்களா? ஓகே. இப்போது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு இப்போ கேன்சல் பண்ணி எழுதிடலாம். நம்மளுக்கு 3 இங்கே டிவைடட் பை 2/1ன்னு வரும். இதை அரேஞ்ச் பண்ணுறேன். நம்மளுக்கு modulus of that is 3/2 into 1/2ன்னு வரும். 3/2 into 1/2. ஸோ இந்த 2 நம்மளுக்கு எதுவும் கேன்சல் ஆகாது, அவ்வளோதான். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வந்துருச்சு which is equal to 3/4. அப்போ tan θ2 equal to 3/4. அப்போ θ2 equal to என்ன வந்துருச்சு tan inverse of 3/4.
அப்போ அந்த 1,1ங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணும்போது ஆங்கிள் என்ன வந்துருச்சு, tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதை தான் அந்த கொஸ்டினுக்கு 2 ப்ரூஃபாக நம்ம எழுதணும். இது மட்டும் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.